மைவித்ரி உறுப்பினர்களுக்கு வணக்கம். இன்று கேடிவி சேனல்ல கார்த்திக் பிள்ளை சார் வந்து EOW கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதை பத்தி இந்த வீடியோல டீடைல்ஸா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நிறைய நபர்கள் வந்து கார்த்திக் பிள்ளை சாருக்கு வந்து கால் பண்ணி எங்கள் வாழ்வாதாரம் வந்து மைவித்ரி வந்த பிறகுதான் மாறி இருக்கு, அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா நிறைய ஊனமுற்றவர்கள், கணவரை இழந்தவர்கள், இதன் மூலம் வந்து அவங்க பிள்ளைங்களை வந்து கல்லூரி படிப்பை வந்து படிக்க வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வாழ்வாதாரத்துல ரொம்ப கீழே இருக்கவங்க பாத்தீங்கன்னா அவங்களோட பிள்ளைகளை வந்து நல்ல முறையில வந்து திருமணம் செய்து கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப வந்து அந்த வருமானம் இல்லாதனால நாங்க அதிக அளவுல பாதிக்கப்பட்டிருக்கோம். அதனால நாங்க அந்த வருமானத்தை திரும்ப பெறுவதற்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நபர்கள் கேட்டிருக்காங்க. அதனாலதான் அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா EOW நீங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. அது எப்படின்னா, நீங்க உங்களுக்கு நடந்த முன்னேற்றம் எல்லாத்தையும் ஒரு பேப்பர்ல வந்து தெளிவா எடுத்து எழுதுங்க. எழுதிட்டு இந்த வழக்குல எங்களையும் சேர்த்து விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டர் எழுதி நீங்க EOW கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களையும் ஒரு பொருட்டா எடுத்து உங்களையும் இந்த கேஸ்ல வந்து இன்வால்வ் பண்ணி விசாரிப்பாங்க. அப்படி உங்களுக்கு நிறைய நபர்கள் வந்து EOW வந்து இந்த மாதிரி கேஸ் கொடுக்குறீங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா நிறைய நபர்களை விசாரிக்கும் போது தீர்ப்பு வந்து நமக்கு சாதகமாக வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனாலதான் இந்த குழுவை வந்து கொடுத்திருக்கிறாங்க. யாராவது கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்ல கொடுங்க. நீங்க கொடுக்கும் போது EOW எங்க இருக்காங்க, யாரு என்ன ஏதுன்னு தெரியல அப்படின்னீங்கன்னா உங்க ஊர்ல எல்லா ஊர்லயும் தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் பாத்தீங்கன்னா EOW இருப்பாங்க. அந்த நபர்கிட்ட நீங்க போய் கொடுங்க. அந்த நபர் வந்து அதை வாங்க மறுத்தாங்க அப்படின்னா நீங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய். அப்படி இல்ல அப்படின்னா நீங்க வந்து கோர்ட்ல போய் இதை சமர்ப்பிக்கலாம். சரிங்களா? அப்படி நீங்க கோர்ட்ல சப்மிட் பண்ணும்போது கூட உங்களுக்கு நல்ல தீர்ப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ அசோக் ஐடி வந்து பாத்தீங்கன்னா எல்லார்கிட்டயும் நிறைய நபர்கிட்ட வந்து கால் பண்ணி நீங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு பேமெண்ட் வரல அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய நபர்களுக்கு வந்து கால் பண்ணிட்டு இருக்கான். எல்லாருமே வந்து அப்படியா, ஓகே, நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட காலை நீங்க அவாய்ட் பண்ணிருங்க. சரிங்களா? அப்புறமா என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி எங்களுக்கு கால் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட வருமானத்திற்கு தடையே வந்து இந்த அசோக் நீதி தான், இவர்னாலதான் எங்களுக்கு வந்து வருமானமே இன்னைக்கு இல்லாம இருக்கு, எங்களோட முன்னேற்றத்துல இவ்வளவு ஒரு தடை இருக்கு, இதனால நாங்க இந்த அளவுக்கு நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி கூட நீங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன்ல வந்துட்டு இருக்கு. சோ அந்த காலை அவாய்ட் பண்ணுங்க. அப்படி அவாய்ட் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்துல உங்களால முடியும்னா கண்டிப்பா நீங்க போய் நீங்க அவர் மேல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. நமக்கு ஏதாவது தீர்ப்பு வந்து சாதகமா வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. மீண்டும் அடுத்த அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன்.